சிஸ்டர். வணக்கம். சங்கீத சிஸ்டரோட டிக்டாக் பார்த்து வந்தீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சிஸ்டர்? கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். இது ரொம்ப வித்தியாசமான அனுபவம். இன்னைக்கு நான் நிறைய விஷயம் நேரடியாக பார்த்து அனுபவிச்ச விஷயங்களை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். அக்காவோட ஹஸ்பண்ட் ஒரு 10 வருஷத்துக்கிட்ட கெட்ட சக்தி அவர் மேலே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அளவுக்கு மீறி கஷ்டப்பட்டாங்க. பல இடத்துல போய் போய் பார்த்தாங்க. எதுவுமே சரியா வரல. நிறைய செலவு பண்ணி அவங்க இன்னைக்கு கஷ்டப்படுற அளவுக்கு செலவு பண்ணி எல்லாம் பார்த்தாங்க. எதுவுமே சரியாகலை. அப்போ காலத்தில் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்பு நான் சங்கீதா டிக்டாக் பார்த்து முயற்சி பண்ணி அவங்கக்கிட்ட எல்லாம் விசாரித்து நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பார்த்து நாங்கள் நேரடியாக எல்லாமே பார்த்தோம். அவங்க செஞ்சதெல்லாம் அவரோட உருவத்தெல்லாம் இன்னைக்கு நேரடியாக நாங்கள் பார்த்து அவங்க இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாம் அவருக்கு இப்போ ரொம்ப நல்லபடியாக இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இப்போ இருக்காரு. அதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ரொம்ப நன்றி சிஸ்டர். சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர். ஓகே, நான் டிக்டாக் பார்த்துட்டு தான் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அம்மாவை. நீங்கள் பார்த்த அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்கள் அக்கா வீட்டுக்கார் ஒரு மோட்டரில் போயிட்டு இருக்கும்போது அடிபட்டு ஒரு எரிஞ்சு போன உருவத்தை பார்த்து 10 வருஷமாக அந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்து நிறைய இடம் பார்த்து எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் அன்றைக்கி அம்மாவை பார்த்தீங்க. இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நான் கிளியராகவே சொல்கிறேன்னே. அந்த உருவத்தை அம்மா தண்ணியில் தாரை பண்ணி உங்கள் எல்லாத்து மண்ணும் கண்ணு மண்ணுக்கு அந்த உருவத்தை அவர் உடம்புலேருந்து எடுத்து காட்டும் போது நீங்கள் எல்லாமே கத்தி ரொம்ப அழுந்துட்டீங்க. இன்றைக்கி ஒரு போராட்டத்தோடு தான் வந்தீங்க. இப்போ எல்லாமே மன நிறைவாக ஓரளவு அதை சுத்தம் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் கிளியராகவும் நிம்மதியாகவும் இருக்கீங்க. இந்த டிக்டாக் நீங்கள் போடுங்க அப்படின்னு மற்ற பேர் தெரியும்னு சொன்னால் அந்த நல்ல உணத்துக்காகவே நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, பரவாயில்ல, எங்களை மாரி பாதிக்கப்பட்டவங்க நல்ல இடம் தேடிக்கிட்டு இருக்கவங்கள கண்டிப்பாக நீங்கள் இதை வெளியே சொல்லுங்கம்மா அப்படின்னு நீங்கள் சொன்னது அது உங்களோட நல்ல எண்ணத்தை குறிக்குது. இப்படி யாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க பேயினால, மந்திரத்தினால, இல்லை ஒரு வெள்ளி பேய் பிசாசு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்தீங்களா, நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அம்மா பாருங்கள். உங்களுக்கும் இதுலேருந்து ஒரு நல்ல வழியில் வர்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. இந்த டிக்டாக் விளையாட்டுத்தனமாகவோ இல்லை இதை மக்கள்கிட்ட சொல்லணும் இல்லை, பாதிக்கப்பட்ட அவங்களும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கம்மா. எங்களை மாரி பாதிக்கப்பட்டவங்க இன்னும் எவ்வளோ பேர் நல்ல இடம் தெரியாமல் தேடிட்டு இருக்குன்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த டிக்டாக் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இதை முடிஞ்ச அளவுக்கு யார் உங்களில் பாதிக்கப்பட்டு பேய் பிசாசு மந்திரத்தில் தாக்கப்பட்டிருக்கீங்க, பிஸ்னஸில் தாக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நீங்கள் அம்மா பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இப்போ ரொம்ப மனக்குறையா இப்போ மன நிம்மதியோட நாங்கள் போகிறோம்மா. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சிருக்கு. இத்தனை வருஷத்துல இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பலனாக கிடைச்சிருக்கு. இதே எங்களுக்கு பெரிய பாக்கியம்.